வணக்கங்க. டிஜே மினி 3 ட்ரோன் பற்றி நம்ம முன்னாடியே நிறைய லீக்ஸ் ரூமர்ஸ்லாம் பார்த்துருப்போம். கம்யூனிட்டி டேப்லையுமே நான் வந்து கேள்விலாம் கேட்டிருப்பேன். நீங்கள் டிஜே மினி 3ன்னு ஒரு ட்ரோன் வந்தால் அதில் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். நீங்களும் நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். லேட்டஸ்ட்டாக வந்திருக்க லீக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரோன் ஃபோட்டோ வந்து நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போடுறேன். ஸோ அந்த ட்ரோன் பற்றின எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ், நம்ம இந்தியாவில் அந்த டிஜே மினி 3க்கு ஹைப் இருக்கா இல்லை வாங்கலாமா வேணாமான்றதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிட்டு தான் இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மற்ற வீடியோ மாதிரி இருக்க போகிறதில்ல. நம்ம சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரோன் பற்றின நூற்றுக்கணக்கான வீடியோஸ், அப்புறம் 3D பிரிண்டிங், அப்புறம் டெக் சம்மந்தமான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இனிமேலும் வரும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஜே மினி 3 ட்ரோன் வந்து மேவிக் மினி, மினி 2, மினி SE அப்படின்ற அந்த நேனோ கேட்டகரி ட்ரோன் லைனப்பில் அடுத்து வரப்போகிற ட்ரோன் கன்ஃபார்மாக வருதா இல்லையான்னு தெரியல. அந்த லீக்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்த மாதம் ஏப்ரல் 2022 டிஜே மினி 3 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மினி 3 ஒரே ஒரு வேரியண்ட்டில் 3 வேரியண்ட்டாக வரும்னு சொல்கிறாங்க. மினி 3, மினி 3 ப்ரோ, மினி 3 SE அப்படின்ற அந்த 3 வேரியண்ட்டில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபோட்டோவும் லீக் ஆயிருக்கு. அந்த ஃபோட்டோவில் வந்து ஸ்மார்ட் கண்ட்ரோலர், அதாவது டிஸ்பிளேவும் அதிலே இருக்கும். நம்ம ஃபோனை கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ரிமோட் கண்ட்ரோலர்லேயே ஸ்க்ரீன், பேட்டரிஸ்லாம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு மாடல். அதே நேரத்தில் ட்ரோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 அப்படியே பல்காக பிளாக் கலரில் அந்த ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் கிம்பலும் பார்த்தீங்கன்னா ஏதோ 2 ஆக்சிஸ் கிம்பல் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. கேமராவில் அப்பர்ச்சர் வந்து 1.7 அப்பர்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. 1.7னா சின்ன அப்பர்ச்சர், அப்போ பெரிய ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ லோ லைட்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். டிஜே ஆஸ்மோ பாக்கெட் 2ன்னு சொல்கிற டிஜேயோட ஒரு ப்ராடக்ட்டோட அதே கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. 4K 60 ஃப்ரேம்ஸ் அதெல்லாம். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த டிஜே மினி 3 வந்து ஃபேக்கா ரியலா அப்படின்றத நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ண போகிறதில்ல. ஏன்னா அது நம்ம ஃபேக்குன்னு சொன்னாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், இல்லை ஒரிஜினல் சொன்னாலும் ஒரிஜினல் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன மெயினாக நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கேன்னா, ஸ்மார்ட் கண்ட்ரோலரோட வரதுனால ரேட் வந்து கண்டிப்பாக MRP 70,000 80,000 இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது $1,000 $1,200 அந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு போச்சு அப்படின்னா இந்தியாவில் நமக்கு இன்னும் ஒரு 20-30,000 அதிகமாக கிடைக்கும். ஸோ $1,00,000 மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி அந்த கேட்டகிரி வந்துருச்சு. அதாவது $1,00,000 கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம பெரிய ட்ரோன், அதாவது Air 2 இல்லை Air 2S எடுத்துடலாம். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துடும் ரேட்டு. அதாவது நம்ம இந்தியாவில் விற்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஜே மினி 3க்கும் மேவிக் Air 2ஓட ஸ்டாண்டர்ட் கிட்டுக்குமே ஒரு 10-20,000 டிஃபரன்ஸ் வந்துன்னா நீங்கள் கண்டிப்பாக பெரிய ட்ரோனே வாங்கிடலாம். யாரெல்லாம் இந்த மினி 3 போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து வீலாக் பண்ணுறேன், மோட்டர் வீலாகிங் பண்ணுறேன், இல்லை வந்து நான் பட்ஜெட் என்கிட்ட அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் எனக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு போவேன், எனக்கு காம்பாக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிஜே மினி 3க்கு வெயிட் பண்ணலாங்க. அதே நேரத்தில் மோஸ்ட்டாக 90% ஆஃப் த பீப்புள் யார் இந்த ட்ரோன்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் வீடியோகிராஃபி, கல்யாணத்துக்கு ஈவெண்ட்ஸ்க்கு எடுக்கிறவங்க தான் கண்டிப்பாக வாங்குவோம். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களும் வாங்குவாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. மினி 2 ஆல்ரெடி வச்சிருப்பாங்க, ஓகேங்களா? மினி 2 வச்சிருக்கவங்க ஓகே. மினி 3 வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்ன டிசைட் பண்ண போகுதுன்னா பட்ஜெட் தான் டிசைட் பண்ண போகுது. ஸோ $1,00,000 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அடுத்த கேட்டகரி, அதாவது மைக்ரோ கேட்டகரியில் இருக்க Air 2, Air 2S அந்த மாதிரி ட்ரோன் போட போயிடலாங்க. ஏன் நீங்கள் நினைக்கலாம், நானோ கேட்டகரி ட்ரோன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னாங்களே, நீ என்னடா ஸ்ட்ரைட்டாக மினி 3 வாங்க முடியலாம், பெரிய ட்ரோன் வாங்கிடுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது ஆகஸ்ட் போன வருஷம், அதாவது 2021 ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் படி என்னன்னா, நானோ கேட்டகரி ட்ரோன்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி கிடையாது, லைசன்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இப்போ 2022 February 9க்கு அப்புறமா அந்த ரூல்ஸ் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ட்ரோனாக இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. நீங்கள் நானோ கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரோ கேட்டகரி எந்த பெரிய ட்ரோனாக இருந்தாலுமே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அதுக்கு $100 ஆகும். நான் அதை ப்ராசஸ் பண்ணிட்டேன். பட் இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு அது பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓப்பன் பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அந்த மாதிரி எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ நமக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாதுங்களா? அதே நேரத்தில் லைசன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இந்த நானோ கேட்டகரியாக இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரோ கேட்டகரியாக இருந்தாலும் சரி, நானோ கேட்டகரி அப்படின்றது வந்து 0 to 250 கிராம், மைக்ரோன்றது வந்து 250 to 2 kg. அந்த கேட்டகரிக்குள்ளே தான் மோஸ்ட்டாக டிஜே ட்ரோன்ஸ் எல்லாமே வரும். ஸோ இந்த 2 ட்ரோனுமே வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம், லைசன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட பர்சனல் யூஸுக்கு நீங்கள் பண்ணுறீங்க, பர்சனலுக்காக நான் ஃப்ளை பண்ணுறேன், நான் ட்ராவல் பண்ணுறேன், அந்த மாதிரி நேரத்தில் வீடியோ எடுக்கிறேன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படாதுங்க 2 ட்ரோனுக்குமே. இதே நீங்கள் ஒரு மினி 2 ட்ரோனை வச்சு நீங்கள் கல்யாணத்துக்கு வீடியோ எடுத்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். அதுதான் இப்போ இருக்க ரூல்ஸ் படி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்போ 2 ட்ரோனுமே, இந்த நானோ கேட்டகரி ட்ரோன், மைக்ரோ கேட்டகரின்னு எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. 2 ட்ரோனுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. லைசன்ஸுமே நீங்கள் பர்சனலுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா மைக்ரோ கேட்டகரிக்கு நீங்கள் வாங்க தேவையில்லை. மைக்ரோ அண்ட் நானோக்கு நீங்கள் பர்சனலுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா லைசன்ஸ் தேவையில்லை. 2த்துலையுமே நீங்கள் வச்சு காசு சம்பாதிக்கிறீங்கன்னா 2 ட்ரோன் கேட்டகரிக்குமே நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எது வந்து டிசைட் பண்ண போகுதுன்னா, ப்ரைஸ் தான் உங்களுக்கு டிசைட் பண்ண போகுது. இன்கேஸ் மினி 2ஓட வந்து ஒரு 10,000-15,000 தான் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் மினி 3 கண்டிப்பாக வாங்கலாம். ஏன் மினி 3 நான் வந்து அந்த அளவுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஒரு ஹைப் பயங்கரமாக இல்லை, இந்த ஃபீச்சர் இருக்கும் அந்த ஃபீச்சர் இருக்கும், நான் வந்து பெருசாக பேசல அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னதான், இந்தியாவில் இந்த கேட்டகரிஸ் வந்து இப்போ ஒன்றுமே வேல்யூவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் ட்ரோன் கஷ்டப்பட்டு டிஜே வந்து 250 கிராம்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் அது யூஸ் கிடையாது. ஏன்னா 2 கேட்டகரி ட்ரோனுமே இந்தியாவில் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ அந்த வெயிட்டில் வந்து 250 கிராமில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, அது நீங்கள் என்ன தான் பயங்கரமாக ஃபீச்சர் பேக்கடாக
கொடுத்தாலும் வெயிட்னு ஒன்று இருக்குது ட்ரோனுக்கு 250 கிராம் 1/4 கிலோ வந்து காற்றுல வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக நிற்காது, என்ன தான் பயங்கரமான மோட்டர்ஸ் கொடுத்தாலும். ஸோ ஏர் டு அளவுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. அதே நேரத்தில் கல்யாணத்துக்கு நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த கல்யாணத்தில் உங்களுக்கு ட்ரோன் ஆர்டர் பண்ணுறவங்க புக் பண்ணுறவங்களே வந்து பெரிய ட்ரோனாக எதிர்பார்ப்பாங்க, பயங்கரமாக எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஃபுட்டேஜ் என்னமோ நீங்கள் மினி டூவில் எடுத்த ஃபுட்டேஜும் ஏர் டு எடுத்ததும் கொஞ்சம் லைட்டாக சிமிலராக உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க வந்து அந்த அப்பியரன்ஸ் அந்த கல்யாணத்தில் எப்படி நீங்கள் அதை ஃப்ளை பண்ணீங்க அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு வீடியோக்கு எடுக்கிறவங்க நீங்கள் இந்த மினி 3க்கு போகிறதுக்கு பதில் ப்ரைஸை பாருங்கள், ப்ரைஸ் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. ஒன்ஸ் ப்ரைஸ் வந்துடுச்சு ஒரு 10-20,000 தான் வித்தியாசம் இருக்குன்னா நீங்கள் பெரிய ட்ரோனே போயிடலாம், மைக்ரோ கேட்டகரி. ஸோ ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும். நீங்கள் ஃபியூச்சரில் அதுக்கப்புறமா நிறைய ட்ரோன்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ரெஜிஸ்டரும் பண்ணலாம், லைசன்ஸும் வாங்கலாம். இப்போ கரண்ட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அந்த ஃபோட்டோவில் லீக்கான ஃபோட்டோவில் எனக்கு வந்து சில நேரத்தில் ஃபேக்காகவும் தோணும், சில நேரத்தில் உள்ள உண்மையாக தான் இருக்குது அப்படின்னு தோணும். எதை வச்சு நான் ஃபேக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த ரிமோட் கண்ட்ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பெசல்ஸ் இருக்கும். அதாவது லெஃப்ட்டில் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக், ரைட்டில் கொஞ்சம் பிளாஸ்டிக், சென்டரில் தான் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து அதிகமான கேப் இருக்குது, ஸ்க்ரீனுக்கும் அந்த பிளாஸ்டிக் பொருளும் லெஃப்ட்டில் பிடிக்கும்போது அதிகமாக இருக்குது. ரைட் சைடில் காணவே காணும், அந்த பெஸ்ஸிலே காணும். ஒருவேளை அந்த ஃபோட்டோ வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிருந்தது, எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவா இல்லை வேணும்ட்டே அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. DJI Mini 3ன்னு இருக்கும், அந்த வேர்டிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, ஒரு மாதிரி பெண்டாக இருக்கும். ஸோ அந்த பெண்டான எஃபெக்ட் கூட ஏதாவது இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் ட்ரோனும் பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு பொம்மை மாதிரி இருக்குது, அது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம மினி டு மேவிக் மினி அப்பியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை பார்க்குறதுக்கு. ஒருவேளை அந்த ஃபோட்டோவோட எஃபெக்ட்னால கூட அது ஒரு மாதிரி பெண்டான மாதிரி குட்டியோண்டு இருக்க மாதிரி கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அது நம்ம முடிவு பண்ண முடியல. அதே நேரத்தில் அந்த பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஏதோ ரெடி பண்ணிட்டாங்க, ட்ரோனை ரெடி பண்ணிவிட்டு பேக்கிங் அப்போ ஃபோட்டோ எடுத்த மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு மாதம் தான், அடுத்த மாதம் தான், ஏப்ரல் மாதம் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த வருஷத்தில் இன்ஸ்பயர் 3 அப்புறம் DJI Mini FPV அதெல்லாம் கூட லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது எப்படி அப்படின்ட்டு. ஸோ Mini 3 அந்த ட்ரோன் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட ப்ரைஸு அதோட ஸ்பெக்ஸ் அதெல்லாம் வச்சு வீடியோ போடுவேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.